ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டாபிக் தான் நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ டாப்பிக்கோட நேம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன், சுருக்குக அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, நம்ம ப்ரீவியஸாக நம்பர் சிஸ்டம் எண்ணியல், அதுக்கப்புறம் எல்சிஎம், ஹெச்சிசிஎஃப், மீசிமா மற்றும் மீபேவை வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ இதுவுமே வந்து ஒரு சின்ன டாபிக் கிடையாது. ஒரே வீடியோ பதிவில் முடிஞ்சிடுமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. ஸோ ஒவ்வொரு வீடியோ பதிவாக வரும். எல்லாத்தையும் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் டாபிக், ஓகேவா, ஸோ இந்த வீடியோ பதிவுகள் முடிவில் சிம்பிளிஃபிகேஷனில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களால் சால்வ் பண்ணுற முடிகிற மாதிரி நம்ம வந்து படிச்சிடலாம். ஓகேவா, ஸோ சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது வந்து ஒரு இண்டிவிஜுவல் டாபிக் கிடையாது. அதில் வந்து நீங்கள் நிறைய சப் டாபிக் இருக்குது. அந்த சப் டாபிக் எல்லாமே இங்கே கவர் பண்ணாதான் ஒரு ப்ராப்பரான சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் எடுத்து உங்களால் சால்வ் பண்ண முடியும். இப்போ உதாரணத்துக்கு சிம்பிளிஃபிகேஷனில் நீங்கள் முத எதை படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி போர்ட் மாஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கை நீங்கள் படிக்கணும். ஓகேவா, ஸோ ஒரு பெரிய ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த ஈக்குவேஷனில் வந்து நிறைய சிம்பிள் இருக்கும். அந்த சிம்பிளை எந்த ப்ரியாரிட்டியில் சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வி போர்ட் மாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ வி போர்ட் மாஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஃப்ராக்ஷனை பற்றி நம்ம படிக்கணும். ஸோ ஃப்ராக்ஷன்னா தமிழ் வந்து என்ன சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பின்னங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் வந்து டெசிமலை பற்றி படிக்கணும். ஸோ டெசிமல்னா தமிழில் வந்து தசமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ முதல்ல வி போர்ட் மாஸு, ரெண்டாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ராக்ஷனு, மூணாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா டெசிமலு, ஸோ நாலாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ கண்டினியூடு ஃப்ராக்ஷன் ஒரு டாபிக் இருக்குது. அது வந்து ஃப்ராக்ஷனுக்கு கீழே தான் வரும். ஸோ அதை நம்ம இதில் குறிப்பிட தேவையில்லை. அடுத்தது ஸ்கொயர் ரூட். ஓகேவா, ஸோ ஸ்கொயர் ரூட்னா வர்க்க மூலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஐந்தாவது என்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கியூப் ரூட்டை பற்றி நம்ம படிக்கணும். ஓகேவா, ஸோ ஐந்தாவது கியூப் ரூட்டை பற்றி படிக்கணும். ஆறாவது எதை பற்றி படிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸை பற்றி படிக்கணும். சர்ட்ஸ் அண்ட் இண்டிசஸ்னால் அடுக்குகள் மற்றும் அடிமானங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, ஸோ இது எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக இந்த சப் டாபிக் எல்லாமே நீங்கள் கம்ப்ளீட்டாக படித்தாதான் உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு ப்ராப்பரான சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் வந்து உங்களால் அட்டன் பண்ண முடியும். ஓகேவா, ஸோ இது எல்லாமே கலந்த மாதிரி கூட சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை டேரெக்டாக வி போர்ட் மாஸ்லேருந்து கொஸ்டின் கேட்கலாம், இல்லை டேரெக்டாக ஃப்ராக்ஷன்லேருந்து கேட்கலாம், டேரெக்டாக டெசிமல்லேருந்து கேட்கலாம், ஸ்கொயர் ரூட்லேருந்து கூட டேரெக்டாக கேட்கலாம். ஓகேவா, ஸோ இது எல்லாத்தையும் கலந்து கூட என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா, ஸோ இதில் குறிப்பிடாமல் இதில் இன்னும் நம்ம எக்ஸ்ட்ராவாக என்னெல்லாம் படிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. ஓகேவா, இது ஆக்சுவலாக அல்ஜிப்ரா டாப்பிக்கில் நம்ம படிக்கணும். பட் இது வந்து ஒரு சிம்பிளிஃபிகேஷன் போல் இருக்கிறதுனால நம்ம இதை வந்து நம்ம சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்கில் நம்ம சேர்த்து படிச்சிடலாம், அல்ஜிப்ரிக் சிம்பிளிஃபிகேஷன். அடுத்தது சீரீஸ்னு ஒரு டாபிக் இருக்குது. ஸோ சீரீஸில் தான் நம்ம ஏபி ஜிபி எல்லாமே நம்ம கம்ப்ளீட்டாக சீரீஸ், ஓகேவா, சீரீஸில் நம்ம படிச்சிடலாம். ஓகேவா, ஸோ இப்போ இன்னைக்கு வந்து நம்ம எதை பற்றி படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி போர்ட் மாஸ் சிம்பிளிஃபிகேஷனுடைய முதல் சப் டாபிக் வி போர்ட் மாஸை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான வீடியோ பதிவு. பேசிக்ஸ் அடிப்படை உங்களுக்கு புரியலன்னா இதுக்கப்புறம் வர எந்த டாப்பிக்குமே புரியாது. ஸோ மொத்தமாக மேத்தமெட்டிக்ஸ்க்கே இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அடிப்படையான சப்ஜெக்ட். ஸோ அதனால் கேர்ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஓகேவா, ஸோ இப்போ நம்ம முதல்ல வி போர்ட் மாஸ்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ முதல்ல வி போர்ட் மாஸ் எதற்காக நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ உங்ககிட்ட ஒரு கணக்கு கொடுத்துட்டு அந்த கணக்கை வந்து சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு இவ்வளோ பெரிய கணக்கு இருக்குங்க. ஸோ இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இருக்குது, மைனஸ் இருக்குது, ஆஃப் இருக்குது, பிராக்கெட் இருக்குது, டிவைட் இருக்குது. ஸோ எல்லா மேத்தமெட்டிக்கல் சிம்பிளும் இருக்குது. ஓகேவா, அப்போது முதல்ல இதில் எதை சால்வ் பண்ணணும், டிவைடை சால்வ் பண்ணுமா, மல்டிப்பிளை சால்வ் பண்ணுமா. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ரியாரிட்டியை சொல்கிறது தான், இந்த ப்ரியாரிட்டியை சொல்கிற ரூல் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வி போர்ட் மாஸ் விதி. ஸோ ஆக்சுவலாக வி போர்ட் மாஸ் விதி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் இருந்ததுன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினில் யாரை முதல்ல சால்வ் பண்ணணும், அடுத்தது யாரை சால்வ் பண்ணணும். ஸோ ஒரு ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டியை வந்து இது சொல்லுது. ஓகேவா, ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட். இப்போது உங்களுக்கு ஒரு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் இருக்குன்னா அந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினில் நீங்கள் முதல்ல பார்க்க வேண்டியது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வினக்குலம் அப்படின்றது இருக்கா நீங்கள் செக் பண்ணும். ஸோ வினக்குலம்னா தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெண்குலம் அப்படின்னு சொல்லுவாங்க. வெண்குலம்னா ஒன்றுமே கிடையாதுங்க, ஜஸ்ட் பார் ஆப்ரேஷன். இப்போ வந்து ஒரு பார் இருக்குது, அந்த பாருக்கு கீழே இப்போ 3+4 இருக்குது, இல்லை பாருக்கு கீழே 3×4 இருக்குது, இல்லை பாருக்கு கீழே 6/2 இருக்குது. ஸோ இப்போ பாருக்கு கீழே என்ன இருக்கோ அதை ஜஸ்ட் நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஓகேவா, ஸோ முதல்ல பாருக்கு கீழே இருக்கக்கூடிய நம்பரை நீங்கள் பெர்ஃபார்ம் பண்ணணும். ஸோ பாருக்கு கீழே என்ன இருக்குது, 3+4 7 இருக்குது. அப்படியே 7 போட்டுற வேண்டியதான். ஸோ முதல்ல எவ்வளோ பெரிய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினாக இருந்தாலும் அந்த சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டினில் வெண்குலம் அப்படின்னு உங்ககிட்ட ஒன்று இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், அந்த பாருக்கு கீழே என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அதை தான் நீங்கள் முதல்ல சால்வ் பண்ணணும்.
3 × 4 12. ஸோ பாருக்கு கீழே என்ன ஆப்ரேஷன் இருக்கோ ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் இருந்தால் மைனஸ் பண்ணிக்கோங்க, டிவைட் இருந்தால் டிவைட் பண்ணிக்கோங்க, மல்டிபிள் இருந்தால் மல்டிபிள் பண்ணிக்கோங்க. 6 / 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3. ஓகேவா? ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா? வெண்குலம் என்பது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து ஒரு பார் நம்பரை ரெப்ரசன்ட் பண்ணுறது. அந்த பார் நம்பருக்கு கீழே என்ன ஆப்ரேஷன் இருக்கோ அந்த ஆப்ரேஷனை முதல்ல நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த வெண்குலம் வந்து குறிக்குது. ஸோ நெக்ஸ்ட் இப்போ உங்களுக்கு கணக்கில் வெண்குலம் இருக்குது, வெண்குலம் இல்லைனா வெண்குலம் இருக்குன்னா வெண்குலத்தை நீங்கள் சால்வ் பண்ணிட்டீங்க. அடுத்தது எதை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பியை வந்து சால்வ் பண்ணுவீங்க. ஸோ பி ஃபார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பிராக்கெட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ பிராக்கெட்ஸை வந்து தமிழில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அடைப்புக்குறியை தான் நீங்கள் என்ன பண்ணணும், வெண்குலத்துக்கு அடுத்தது யாரை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடைப்புக்குறியை தான் சால்வ் பண்ணணும். இந்த அடைப்புக்குறியை சால்வ் பண்ணுறதுக்கும் ஒரு ஆர்டர் இருக்குது. ஓகேவா? ஸோ ஒரு கணக்கில் உங்களுக்கு 3 அடைப்புக்குறியுமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு இங்கே ஒரு அடைப்புக்குறி இருக்குது, இங்கே ஒரு அடைப்புக்குறி இருக்குது. ஸோ நிறைய அடைப்புக்குறி, அதாவது இந்த 3 அடைப்புக்குறியும் உங்களுக்கு கணக்கில் வந்ததுன்னா முதல்ல நீங்கள் யாரை சால்வ் பண்ணுவீங்க, முதல்ல இந்த ஓப்பன் ப்ராக்கெட்டை வந்து நீங்கள் ஸ்மால் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க. ஓகேவா? முதல்ல இந்த குட்டி ப்ராக்கெட்டை வந்து குட்டி அடைப்புக்குறியை வந்து நீங்கள் சால்வ் பண்ணும். அடுத்தது இந்த சுருள் வடிவ ப்ராக்கெட், ஓகேவா, கர்லி ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க, இல்லை சுருள் வடிவ அடைப்புக்குறின்னு சொல்லுவாங்க. முதல்ல இந்த சிறிய அடைப்புக்குறியை சால்வ் பண்ணணும். அடுத்தது இந்த சுருள் வடிவ அடைப்புக்குறியை சால்வ் பண்ணும். மூன்றாவதாக யாரை சால்வ் பண்ணுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பெரிய அடைப்புக்குறி, அதாவது பெரிய ப்ராக்கெட்னா பிக் ப்ராக்கெட்னு சொல்லுவாங்க, இல்லை வந்து ஸ்கொயர் ப்ராக்கெட்டு, இல்லை செட் ப்ராக்கெட், எப்படி வேணால் சொல்லுவாங்க இந்த ப்ராக்கெட்டை மட்டும். ஓகேவா? இங்கிலீஷில் நிறைய பேர் இருக்குது, பட் தமிழ்ன்ற வரும்போது நீங்கள் வந்து 3 வார்த்தையை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறிய அடைப்புக்குறி, சுருள் வடிவ அடைப்புக்குறி, பெரிய அடைப்புக்குறி. முதல்ல சிறிய அடைப்புக்குறியை வந்து சால்வ் பண்ணும். அடுத்தது சுருள் வடிவ அடைப்புக்குறியை சால்வ் பண்ணும். மூன்றாவதாக நீங்கள் என்ன பண்ணுவீங்க, பெரிய ப்ராக்கெட்டை வந்து சால்வ் பண்ணுவீங்க. இதுதான் வந்து பி வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணுது. ஸோ அடுத்தது இந்த ஓக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஃப்னு சொல்லுவாங்க அல்லது ஆர்டர்னு சொல்லுவாங்க. ஜஸ்ட் ஆஃப்னா என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் மல்டிப்ளிகேஷன் அப்படின்றத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஆஃப்னா இப்போ உதாரணத்துக்கு 5/12 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்குன்னா ஜஸ்ட் இந்த ஆஃபுக்கு மீனிங் என்ன, ஆஃப்னா ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணணும். 5 × 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60ன்னு போட்டுக்கணும். இப்போ 5/12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 60. ஸோ ஆஃப்னா என்ன பண்ணுவீங்க, இப்போ உதாரணத்துக்கு 4/3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் இந்த ஆஃபுக்கு மீனிங் மல்டிபிள் பண்ணணும் அப்படின்றது தான் மீனிங். 4 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? ஸோ இந்த ஆர்டருக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுக்கு கணக்கில் வந்து ஒரு பவர் நம்பர் வருதுன்னா அந்த பவர் நம்பரை நீங்கள் சால்வ் பண்ணணும் அப்படின்றது தான் இந்த ஆர்டர் வந்து குறிக்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன பார்த்துட்டோம், வெண்குலம் படித்தாச்சு. அடுத்தது இந்த ப்ராக்கெட்டை வந்து எந்த ஆர்டரில் சால்வ் பண்ணணும் அப்படின்றத நம்ம படித்தாச்சு. ஸோ ப்ராக்கெட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய அந்த ஆஃபை வந்து என்ன பண்ணணும் அப்படின்றத நம்ம படித்தாச்சு. அடுத்தது இந்த டிவைடுன்னு ஒரு டேர்ம் இருக்குது, மல்டிப்ளிகேஷன் ஒரு டேர்ம் இருக்குது, அடிஷன் ஒரு டேர்ம் இருக்குது, சப்ராக்ஷன் ஒரு டேர்ம் இருக்குது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த 3 வெண்குலம் ப்ராக்கெட்டு ஆர்டர் முடிஞ்சதுக்கு அப்புறம் நீங்கள் யாரை சால்வ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிவைடை சால்வ் பண்ணும். அடுத்ததாக மல்டிப்ளிகேஷன் வந்து சால்வ் பண்ணும். இந்த டிவைடையும் மல்டிப்ளிகேஷனையும் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம என்ன மெயின்டைன் பண்ணணும், ஆர்டர் வந்து நமக்கு மஸ்ட்டுங்க. ஓகேவா? முதல்ல டிவைடை சால்வ் பண்ணிட்டு தான் அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, முதல்ல மல்டிப்ளிகேஷனை போட்டுட்டு அடுத்தது டிவைட் போட்டுறக்கூடாது. ஸோ டிவைடையும் மல்டிப்ளிகேஷனையும் சால்வ் பண்ணும்போது கண்டிப்பாக ஆர்டரை நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். முதல்ல டிவைடை பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி டிவைடுக்கு கொடுத்துட்டு தான் அடுத்த ப்ரியாரிட்டி யாருக்கு கொடுப்பீங்க, மல்டிப்ளிகேஷனுக்கு கொடுக்கணும். ஆனால் இந்த ப்ளஸ்ஸையும் மைனஸையும் சால்வ் பண்ணும்போது ஆர்டர் வந்து நமக்கு மஸ்ட்டு கிடையாது. நோ நீட் டு மெயின்டைன். ஓகேவா? ஆர்டர் வந்து மஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? அதாவது நீங்கள் கூட்டிட்டு கழிச்சாலும் இல்லை கழிச்சிட்டு கூட்டினாலும் உங்களுக்கு ஆன்சர் எப்படி தான் வரும், சேமாக தான் வரும். ஓகேவா? ஸோ டிவைடையும் மல்டிப்ளிகேஷனையும் பண்ணும்போது கண்டிப்பாக ஆர்டர் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஓகேவா? டிவைடை முதல்ல சால்வ் பண்ணிவிட்டு அடுத்தது தான் மல்டிப்ளிகேஷனை சால்வ் பண்ணும். அதுவே கூட்டல் கழித்தல் ரெண்டுமே வரும்போது நீங்கள் கூட்டிட்டு கழிச்சாலும் சரி இல்லை கழிச்சிட்டு கூட்டினாலும் சரி ரெண்டுத்துக்குமே ஆன்சர் என்பது எப்படி இருக்க போகுது, சேமாக தான் இருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஓகேவா, ஸோ இப்போ உதாரணத்துக்கு 5 + 3 -2 இப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். எப்பயுமே ஒரு நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் வந்து அந்த நம்பருக்கு வந்து சொந்தம். இப்போ இந்த நம்பரை படிக்கும்போது இது வந்து என்ன படிக்கணும்னா +5 +3 -3ன்னு படிக்கணும். ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன், முதல்ல இந்த 2 நம்பரையும் கூட்டுறேன். 5ஐயும் 3ஐயும் கூட்டிங்கன்னா 8. என்ன 8ன்னு பார்த்தீங்கன்னா +8.
அடுத்தது இது என்ன -2 +8 -2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு +6ன்னு கிடைச்சிருக்குங்களா. முதல்ல கூட்டிட்டு அடுத்தது நான் மைனஸ் பண்ணேன். இதுவே அதே கொஸ்டின் +5 +3 -2 முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் பண்ண போகிறேன். ஸோ +3யும் -2ம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா +1. அடுத்தது இந்த இடத்துல ஒரு +5 இருக்குது. +5யும் +1ம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா +6. ஓகேவா. ஸோ இப்போ அங்கே பாருங்கள் ரெண்டு ஆன்சருமே உங்களுக்கு எப்படி தான் வருது 6 6 சேமாக தான் வருது. அதாவது கூட்டிட்டு கழிச்சாலும் சரி இல்லை கழிச்சிட்டு கூட்டினாலும் சரி ஆன்சர் எப்பயுமே சமமாக தான் வரும். ஆனால் டிவைடையும் மல்டிப்ளிகேஷனையும் பெர்ஃபார்ம் பண்ணும்போது கண்டிப்பாக ஆர்டர் என்பது மெயின்டைன் பண்ணணும். முதல்ல டிவைடை பண்ணிட்டு தான் அடுத்தது நீங்கள் மல்டிப்ளிகேஷனுக்கு வரணும். ஓகேவா. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா. எப்பயுமே ஒரு நம்பரை படிக்கும்போது நீங்கள் எப்படி படிப்பீங்க, இப்போ ஒரு பெரிய சிம்பிளிஃபிகேஷன் கொஸ்டின் இருக்குன்னா இப்போ நம்பரை படிக்கும்போது -3 -2 இந்த மாதிரி அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிளை குறியிட்டு தான் நீங்கள் படிக்கணுமே. ஓகேவா. ஏன்னா அந்த நம்பருக்கு முன்னாடி இருக்கிற சிம்பிள் வந்து அந்த நம்பருக்கு வந்து சொந்தம். ஓகேவா. இப்போ ஒரு சிம்பிள் கொஸ்டினாக நம்ம எடுத்து சால்வ் பண்ணலாம். ஓகே. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கணக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வெண்குலம் இருக்கான்னு கேட்டிங்கன்னா முதல்ல வெண்குலம் இருக்கா வி போர்ட்மாஸ் விதிப்படி முதல்ல வெண்குலம் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா இந்த கணக்கில் வெண்குலமே இல்லை. ஸோ அதனால் நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் அடைப்புக்குறி என்பது இருக்குங்களா. ஸோ பிராக்கெட் என்பது இருக்குது. ஸோ முதல்ல இந்த குட்டி பிராக்கெட்டை சால்வ் பண்ணும். அடுத்தது இந்த கர்லி பிராக்கெட்டை சால்வ் பண்ணும். அடுத்தது இந்த பெரிய பிராக்கெட்டை சால்வ் பண்ணும். ஸோ இங்கே பிராக்கெட் வந்து இருக்குது. அதனால் நான் முதல்ல இந்த குட்டி பிராக்கெட்டில் இருக்கிறத நான் சால்வ் பண்ண போகிறேன். இப்போ 14 டிவைடட் பை இதை சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், அது உள்ளேயும் ரெண்டு சிம்பிள் இருக்குது. ஆஃப்னு ஒரு சிம்பிள் இருக்குது, மைனஸ்னு ஒரு சிம்பிள் இருக்குது. இப்போ வி போர்ட்மாஸ் விதிப்படி முதல்ல ஆஃபை சால்வ் பண்ணுவீங்களா இல்லை வந்து சப்ராக்ஷனை சால்வ் பண்ணுவீங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முதல்ல நான் யாரை சால்வ் பண்ணுவேன், ஆஃப் தான் சால்வ் பண்ணும். ஆஃப்னா என்ன சொன்னேன், ஜஸ்ட் என்ன இருக்கோ அதை அப்படியே மல்டிபிள் பண்ணும். 5 of 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 10. ஸோ 10 - 3 இந்த 10லேருந்து 3 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும் 7 கிடைக்குமா. அப்போ இந்த சின்ன ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி நீங்கள் என்ன எடுத்திருக்கீங்க 7 எடுத்திருக்கீங்க. அப்போ ஒரு மல்டிபிள் 4 இந்த ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறத சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும் 7 - 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஓகேவா. இப்போ இந்த இடத்துல யார் இருக்கிறதா அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்விசிபிளாக ஒரு ஆஃப் இருக்கிறதா அர்த்தங்க. இந்த இடத்துல வந்து என்ன, அதாவது 4 ஸோ 4 ஒரு பிராக்கெட் 5 இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து ஒரு இன்விசிபிளாக ஆஃப் இருக்கிறதா அர்த்தம். அப்போது ஆஃபா டிவைடான்னு கேட்டிங்கன்னா முதல்ல நீங்கள் இந்த ஆஃபை வந்து சால்வ் பண்ணிடும். ஓகேவா. 14 டிவைடட் பை 7 ஓகேவா. ஸோ இன்ட்டு 4 of 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 20. ஓகேவா. இப்போ மல்டிபிள் இருக்குது, டிவைடு இருக்குது, ரெண்டு சிம்பிள் இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்தில் முதல்ல யாரை பண்ணணும், டிவைடை தான் முதல்ல பண்ணணும். ஸோ 14 டிவைடட் பை 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 × 20 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ இந்த கணக்குக்கு ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40 தான் மிக சரியான விடை. ஸோ கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக இந்த கணக்கை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். அதான் ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட் மாஸ் மேபி உங்களுக்கு சிம்பிளான போர்ட் மாஸும் கேட்கலாம், இல்லை டஃப்பான போர்ட் மாஸும் கேட்கலாம். போத் எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வே ரெண்டு எக்ஸாமிலுமே போர்ட் மாஸை பொறுத்த வரைக்கும் இப்போ மினிமம் 3-4 கொஸ்டின் கூட கேட்குறாங்க, மேக்ஸிமம் 5-6 கொஸ்டின் கூட கேட்குறாங்க போர்ட் மாஸில். ஓகேவா. ஸோ அப்படி கொஸ்டின் கேட்கும்போது அதில் டஃப்பான கொஸ்டினும் இருக்கும், ஈஸியான கொஸ்டின் இருக்கும். எந்த கொஸ்டின் கேட்டாலும் நம்ம என்ன ஸ்டெப்ஸ் சொல்லி கொடுத்தோமோ அந்த ஸ்டெப்ஸை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து கிடைச்சிடும். இப்போ இங்கே பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் ப்ராக்கெட் இருக்குது, கர்லி ப்ராக்கெட் இருக்குது, அடுத்தது செட் ப்ராக்கெட் இருக்குது. முதல்ல இந்த ஸ்மால் ப்ராக்கெட்டில் இருக்கிறத நம்ம சால்வ் பண்ணணும். இப்போ இதை முதல்ல சால்வ் பண்ணுங்கள். 7 - 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 - 3 அதாவது இது வந்து +2, இது வந்து -3. இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் -1 கிடைக்குமா. ஸோ இப்போ இந்த -1 அப்படியே வச்சுக்கோங்க. வெளியே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, 10 இருக்குது, ஒரு கர்லி ப்ராக்கெட் வந்து இருக்குது, ஒரு செட் ப்ராக்கெட் மூடி இருக்குது, மைனஸ் இருக்குது, 20 இருக்குது, ஒரு செட் ப்ராக்கெட் இருக்குது, ஒரு 25 இருக்குது. ஓகேவா. அடுத்தது இந்த மைனஸ் வந்து நான் உள்ளே கொண்டு போகிறேன். உள்ளே கொண்டு போனால் என்ன, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறிடும். ஓகேவா. அப்போது 10 + 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 11. ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணி நான் 11ன்னு எடுத்துட்டேன். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு செட் ப்ராக்கெட் இருக்குது, ஒரு 25 இருக்குது. இப்போ 20ல் 11 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 9 வந்து கிடைக்கும். ஓகே. வெளியே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு 25 இருக்குது. ஸோ இப்போ 25ல் 9 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் 16ன்னு கிடைக்குமா. அப்போ இந்த கணக்குக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 தான் மிக சரியான விடை. ஓகேவா. ஸோ கிளியராக புரிஞ்சுதுங்களா. ஸோ ஃபஸ்ட்டு சின்ன ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும்,
அடுத்தது கர்லி ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும், அடுத்தது செட் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும். ஸோ நம்ம என்ன சொல்லி கொடுத்தோமோ அதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். இங்கே வந்து ஸ்மால் வினக்குள்ளம் இல்லை, ப்ராக்கெட்டில் வந்து முதல்லையே கர்லி ப்ராக்கெட் இருக்குது, அடுத்து இந்த செட் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணும். முதல்ல இந்த கர்லி ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். 50ல் 40 போச்சுன்னா 10ங்களா? ஸோ 10. அடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணால் 20 + 10 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 30. ஓகேவா? ஸோ 30 3 மைனஸ் வந்து 100. ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன இருக்கிறதா அர்த்தம்? ஸோ இன்விசிபிளாக இந்த இடத்துல வந்து ஒரு ஆஃப் இருக்கிறதா அர்த்தம். இப்போ மைனஸா ஆஃபான்னு கேட்டிங்கன்னா முதல்ல இந்த ஆஃபை தான் சால்வ் பண்ணும். ஆஃப்னா என்ன பண்ணுவீங்க? ஜஸ்ட் மல்டிபிள் பண்ணுவீங்க. இப்போ 3 × 30 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ 3 × 30 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 90 மைனஸ் 100. 100ல் 90 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் ஆன்சர்? 10ன்னு கிடைக்குமா? ஸோ ஆன்சர் வந்து 10 தான். ஓகே, ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஷின் தான். 2 கொஸ்டின் இருக்குது. முதல்ல இந்த கொஸ்டின் சால்வ் பண்ணும். முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுங்கள். ப்ராக்கெட்டில் மைனஸ் சிம்பிள் இருக்குது, மல்டிபிள் சிம்பிள் இருக்குது. முதல்ல யாரை சால்வ் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக நம்ம மல்டிபிள் சிம்பிளை தான் சால்வ் பண்ணும். ஸோ 3 × 2 வந்து 6 மைனஸ் 8. இந்த ப்ராக்கெட் அப்படியே வச்சுக்கலாம் 7. ஸோ 8ல் 6 போச்சுன்னா உங்களுக்கு 2. ஸோ 7 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 9. இந்த கணக்குக்கு சரியான விடை வந்து 9. ஓகேவா? இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். 20ல் 5 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 15 கிடைக்குமா? ஸோ 15 மைனஸ் 30 இந்த பெரிய ப்ராக்கெட்டு. ஸோ இப்போ அடுத்தது இந்த கர்லி ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். 30ல் 15 போச்சுன்னா உங்களுக்கு 15ங்களா? ஸோ அடுத்தது இந்த கர்லி ப்ராக்கெட் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது செட் ப்ராக்கெட்டு. இந்த இடத்துல வெளியே வந்து ஒரு 20 இருக்குது. அப்போ இந்த 20 வந்து போட்டுக்கலாம். இப்போ இந்த 20ஐயும் 15ஐயும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 35ன்னு கிடைக்குமா? ஸோ இந்த செட் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி மொத்தமாக இந்த செட் ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி நான் என்ன பண்ணிட்டேன்? 35ன்னு எடுத்துட்டேன். வெளியே வந்து ஒரு 50 இருக்குது. ஸோ 50ல் 35 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 50ல் 35 போச்சுன்னா ஜஸ்ட் உங்களுக்கு 15 தான் கிடைக்கும். இதுதான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். முதல்ல இந்த சின்ன ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். 20ல் 5 போச்சுன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? பார்த்தீங்கன்னா 15 வந்து கிடைக்கும். ஸோ அடுத்தது 3 மைனஸ் 15. இந்த ப்ராக்கெட்டில் 3 மைனஸ் 15 இருக்குது. இது வந்து +3, இது வந்து -15. ஓகேவா? பெரிய எண்ணில் இருந்து சிறிய எண்ணை கழிச்சுட்டு பெரிய எண் குறி என்ன இருக்கோ அதை தான் நம்ம போடணும். 15ல் 3 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். ஸோ என்ன 12 கிடைக்கும்? -12 கிடைக்கும். ஓகே, அந்த கர்லி ப்ராக்கெட்டில் -12 போட்டாச்சு. வெளியே வந்து ஒரு 10 இருக்குது, ஒரு செட் ப்ராக்கெட் இருக்குது. இப்போ அடுத்தது இந்த மைனஸும் உங்களுக்கு என்னவா மாறிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ 10 + 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 24ங்களா? ஸோ இப்போ இந்த பெரிய ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி நான் 24ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். ஓகே, வெளியே வந்து ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு 150 இருக்குது. ஸோ 150ல் நீங்கள் வந்து 20 கரெக்டாக தானே போடுறோம்? ஓகே, கரெக்டாக தான் போகிறோம். இப்போ 150ல் 24 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 130 126. ஸோ இந்த கணக்குக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 126 தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே, ஸோ அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். இந்த கொஸ்டின் வந்து 18 ÷ 10 -4 + 32 ÷ 4 + 10 ÷ 2 -1. ஓகேவா? ஸோ இதில் எல்லாமே இருக்குது, எல்லா சிம்பிளும் இருக்குது. முதல்ல நீங்கள் எதை சால்வ் பண்ணணும்? வெண்குலம் இல்லைனா அடுத்தது இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணணும். ப்ராக்கெட்லேயும் வந்து ப்ளஸ் இருக்குது, டிவைடு இருக்குது, மைனஸ் இருக்குது. முதல்ல யாரை சால்வ் பண்ணுவீங்க? ஆப்வியஸாக டிவைடை தான் சால்வ் பண்ணுவேன். 10 ÷ 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5 -1 +4. ஸோ கூட்டல் கழித்தலை பொறுத்த வரைக்கும் கூட்டிட்டு கழிச்சாலும் கழிச்சிட்டு கூட்டாலும் ஆன்சர் வந்து சமம் தான். 4 + 5 வந்து 9. 9ல் 1 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 8ன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இந்த மொத்த ப்ராக்கெட்டையும் சால்வ் பண்ணி நான் 8ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ வெளியே வந்து ஒரு 32 இருக்குது, +4 இருக்குது, -10 இருக்குது, ÷ 18 இருக்குது. இப்போ அடுத்தது மைனஸா ப்ளஸ்ஸா டிவைடான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக டிவைடை தான் முதல்ல பண்ணும். இப்போ இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1.8 கிடைக்கும். -4 ப்ளஸ் அடுத்தது 32 ÷ 8. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 4ன்னு கிடைக்குமா? ஸோ இப்போ இந்த +4ஐயும் -4ஐயும் கூட்டினா உங்களுக்கு 0. அப்போ இந்த கணக்குக்கு சரியான விடை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.8 தான் மிக சரியான விடை. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், சிம்பிள் கொஸ்டின் தான். இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணுறேன். ஓகேவா? 6ல் 8 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? -2 கிடைக்கும்.
அடுத்தது -2 -5 எவ்வளோ பார்த்தீங்கன்னா -7. ஸோ இந்த ப்ராக்கெட் சால்வ் பண்ணி -7 போட்டுட்டேன். ஆல்ரெடி வெளியே ஒரு 7 இருக்குது, கேர்லி ப்ராக்கெட் இருக்குது, ஆல்ரெடி வெளியே ஒரு 6 இருக்குது, செட் ப்ராக்கெட் இருக்குது, ஆல்ரெடி வெளியே வந்து 10 மைனஸ்ன்னு இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுவோம், இந்த மைனஸையும் மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸாக மாறிடும். 7 + 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 14. ஓகேவா? ஸோ வெளியே வந்து ஒரு மைனஸ் ஒரு 6 ஒன்று செட் ப்ராக்கெட்டில் இருக்குது, அடுத்தது -1 இருக்குது, 10 ஒன்று இருக்குது. இப்போ 6 - 14 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? ஸோ 6 - 14 போட்டிங்கன்னா 14ல் 6 போச்சுன்னா 8. ஸோ ப்ளஸ் செட்டாக -8ன்னு கேட்டிங்கன்னா -8. அப்போ செட் ப்ராக்கெட்டில் ஒரு -8 இருக்குது. 10 -8ன்னு இருக்குங்களா? அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் உங்களுக்கு என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா +8ன்னு கிடைக்கும். அப்போ 18 தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஷினுங்க ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான கொஷின். ஸோ இந்த கொஷினில் நம்ம வந்து ஒரு இன்விசிபிள் ஆஃப் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம படிப்போம். இன்விசிபிள் ஆஃப்னு ஒரு கான்செப்டை படிப்போம். இப்போ உதாரணத்துக்கு சேம் நான் இதே கொஷினை 1800 டிவைடட் பை 10 இன்ட்டு 12 - 6 ப்ளஸ் 24 - 12. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ரெண்டு கணக்கையும் நான் எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ இதை முதல்ல சால்வ் பண்ணும். இதை வந்து நீங்கள் இதை சால்வ் பண்ணிங்கன்னா இப்போ இதில் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். 12 - 6 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6 ப்ளஸ் 24 - 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 12. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் கூட்டினா உங்களுக்கு வந்து 18 வந்து கிடைக்கும். இப்போ 1800 டிவைடட் பை 10. ஓகேவா? ஸோ 6 + 12 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 18. சேம் இங்கேயும் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா 1800. ஓகேவா? ஸோ இதை வேறு பெண்ணில் எழுதிக்கிறேன். 1800 டிவைடட் பை 10. ஸோ மல்டிப்புள் இந்த இடத்துல என்ன கிடைக்குன்னா 18 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல இன்விசிபிளாக யார் இருக்கா? இந்த இடத்துல இன்விசிபிள் ஆஃப் இருக்குது. ஓகேவா? இந்த இடத்துல வந்து கண்ணுக்கு தெரியாத ஆஃப் இருக்குது. பட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டைரெக்டாகவே மல்டிப்ளிகேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. இப்போது வி போர்ட்மாஸ் விதிப்படி முதல்ல ஆஃபை சால்வ் பண்ணுவீங்களா இல்லை டிவைடை சால்வ் பண்ணுவீங்களா? கண்டிப்பாக முதல்ல ஆஃபை தான் சால்வ் பண்ணும். ஓகேவா? அப்போது முதல்ல இந்த இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஆஃபை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1800 10 × 18 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 180. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணிங்கன்னா 1800 டிவைட் பை 180 போட்டிங்கன்னா உங்களுக்கு 10 கிடைக்குமா? ஸோ 10 என்பது மிக சரியான விடை. இல்லை நீங்கள் வந்து இதை டிவைட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல மல்டிப்ளிகேஷன் தானே இருக்குது, இதை டிவைட் பண்ணிவிட்டு இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து தப்பு. ஸோ இப்போ அக்யூரேட்டான ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஆஃபா டிவைடான்னு கேட்டிங்கன்னா முதல்ல ஆஃப் தான். பட் இந்த இடத்துல ஆஃப் வந்து மென்ஷன் பண்ணலை, இன்விசிபிளாக. இப்போ நார்மலாக 3 இப்படி இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நார்மலாக உங்களோட சின்ன வயசு மேத்தமெட்டிக்ஸில் என்ன பண்ணுவீங்க? இது ரெண்டுத்தையும் ஏன் இதை ப்ளஸ் பண்ண வேண்டியதானே? ஸோ இப்படி இருக்குது 3 ப்ராக்கெட்டில் 2 இருந்தால் என்ன பண்ணுவீங்க? 3 × 2 6ன்னு போடுவீங்களா? அதுக்கு மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கண்ணுக்கு தெரியாத ஆஃப் இருக்கிறதா அர்த்தம். ஸோ ஆஃப்னா ஜஸ்ட் மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்றது தான் நம்ம சின்ன வயசுலேருந்து நம்ம படிச்சிருக்கோம். ஓகேவா? இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டைரக்டாகவே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துட்டாங்க. இப்போ வி போர்ட்மாஸ் விதிப்படி நம்ம முதல்ல டிவைடை சால்வ் பண்ணுமா மல்டிப்ளை சால்வ் பண்ணுமா கேட்டால் முதல்ல டிவைடை தான் சால்வ் பண்ணும். அப்போ 1800 டிவைட் பை 10 போட்டிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சைபர் கேன்சல் ஆகி 180 கிடைக்கும். ஸோ இன்ட்டு 18. ஸோ 18 × 18 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 324. ஒரு சைபர் இருக்குது, அந்த சைபரை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இந்த கணக்கு ரெண்டுமே பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும். பட் ஆர்டர் ஆஃப் ப்ரியாரிட்டி என்பது வேறு. ஓகேவா? ஸோ இன்விசிபிள் ஆஃப்ன்ற கான்செப்டை மூலம் மறந்துடாதீங்க, ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கான்செப்ட். ஓகேவா? ஓகே. ஸோ அடுத்தது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான். முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். ஓகேவா? ஸோ 8ல் 6 போச்சுன்னா 2. ஸோ 2 + 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5. ஸோ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணி 5ன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து இந்த ப்ராக்கெட்டில் யார் இருக்கா? 4 - 5 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா -1. ஓகேவா? ஸோ வெளியே வந்து 6 மைனஸ் இருக்குது. இப்போ இந்த மைனஸும் உங்களுக்கு என்னவா மாறும்? ப்ளஸ்ஸாக மாறிடும். 6 + 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 7. ஸோ வெளியே வந்து ஒரு 20 இருக்குது. ஸோ 20ல் 7 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 20ல் 7 போச்சுன்னா உங்களுக்கு 13 கிடைக்கும். ஸோ 13 தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கணக்கில் ஒய்யோட மதிப்பு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிம்பிளான விஷயந்தான். முதல்ல நம்ம என்ன பண்ணலாம்? ஸோ டிவைடா மல்டிப்புளா மைனஸா ப்ளஸ்ஸான்னு கேட்டிங்கன்னா முதல்ல டிவைட் தான். ஸோ 36 டிவைட் பை 2 போட்டிங்கன்னா 18 + y × 3 - 22 ஈக்குவல் டு
8ங்களா. இப்போ அடுத்தது ப்ளஸ்ஸா மைனஸா மல்டிப்ளான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக மல்டிபிள் தான். ஸோ 18 + 3y - 22 = 8. இதுக்கப்புறம் ப்ளஸ்ஸா மைனஸ் தான் இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ 18 - 22 ரெண்டுத்தையும் சால்வ் பண்ண உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 3y - 4 = 8ன்னு கிடைக்குமா? இந்த -4 ஈக்குவலுக்கு அந்த சைடு போச்சுன்னா +4 மாறிடும். 3y = 8 + 4 வந்து 12. ஸோ 3ஆம் வாய்ப்பால் அடிச்சுன்னா இது வந்து 4 டைம். அப்போ ஒய்யோட மதிப்பு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4 என்பது தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஓகே. ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்க, ஜஸ்ட் சிம்பிள். முதல்ல இந்த பிராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். 17 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 19. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல 2, இந்த இடத்துல யார் இருக்கிறதா அர்த்தம்? ஸோ சொல்கிறேன், இதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இன்விசிபிள் ஆஃப் இருக்கிறதா அர்த்தம். இன்விசிபிளாக ஆஃப் இருக்கிறதா அர்த்தம். அப்போ முதல்ல யாரை சால்வ் பண்ணுவீங்க? 2 × 19 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 38. ஸோ 39ல் 38 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 1ன்னு கிடைக்குமா? அப்போ மொத்தமாக இந்த பிராக்கெட்டை சால்வ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிச்சிட்டேன்? 1 கண்டுபிடிச்சிட்டேன். ஸோ 1க்கு வெளியே 2 இருக்குது, +2 இருக்குது, ஒரு செட் பிராக்கெட் இருக்குது, வெளியே வந்து ஒரு 2 இருக்குது. அடுத்தது இந்த இடத்துலையும் யார் இருக்கா? இன்விசிபிளாக ஆஃப் இருக்கிறதா அர்த்தம். ஸோ 2 × 1 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2. ஸோ 2 + 2 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 4. ஸோ 4 2 இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2 செட் பிராக்கெட்டு ஒரு 4. ஸோ இந்த இடத்துல யார் இருக்கிறதா அர்த்தம்? இன்விசிபிளாக ஆஃப் இருக்கிறதா அர்த்தம். அப்போ 2 × 4 எவ்வளோங்க? 8 வருமா? ஸோ ஆன்சர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 8 தான் மிக சரியான விடை. ஓகேவா? ஸோ அடுத்தது இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். இது என்ன பண்ணலாம்? முதல்ல இந்த பிராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். ஸோ 17 × 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 17 × 18 போட்டிங்கன்னா ஸோ 8 × 7 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 56. பேலன்ஸ் வந்து 5, 1 8 13, 7 1 6 10 பேலன்ஸ் 1. ஸோ 306. இது ரெண்டுத்தையும் 17 × 18 போட்டிங்கன்னா உங்களுக்கு 306 கிடைக்கு. டிவைடட் பை 10 × 2. ஸோ இந்த ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணால் 2 + 3 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 15 - 25. இப்போ இங்கே பாருங்கள், முதல்ல இந்த இன்விசிபிளாக இருக்கக்கூடிய ஆஃப் வந்து நம்ம சால்வ் பண்ணிடும். ஓகேவா? ஸோ 306 டிவைடட் பை 10 × 2 × 15 எவ்வளோ பார்த்தீங்கன்னா 30 - 25. இப்போ டிவைடாக மல்டிப்புளாக மைனஸான்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம என்ன பண்ணணும்? டிவைடாக தான் நம்ம பண்ணணும். ஸோ 306 டிவைடட் பை 10 அப்படியே வச்சுப்போம், என்னது கேன்சல் பண்ண முடியாது. × 30 - 25. ஸோ ஒரு சைபருக்கு ஒரு சைபர் கேன்சல் பண்ணிடலாம். அடுத்தது 306 × 3 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 900. ஸோ 3 × 6 18, 918ன்னு கிடைக்குமா? அப்போ 918ல் இருந்து 25 மைனஸ் பண்ணணும். ஸோ 18 போயிடும், ஒரு 7 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 897 என்பது தான், 893 என்பது தான் மிக சரியான விடை. ஸோ இந்த கணக்குக்கு சரியான விடை வந்து 893 தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிங்கன்னா 9, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிங்கன்னா 1, இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணிங்கன்னா 9. ஸோ 9 × 1 × 9 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 81 தான் இந்த கணக்குக்கு சரியான விடை. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்தது இந்த கொஸ்டின் பாருங்கள். முதல்ல இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத சால்வ் பண்ணும். ஓகேவா? 90ல் 80 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 10ன்னு கிடைக்கும். ஸோ 10 + 70 எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 80ன்னு கிடைக்குமா? ஸோ அப்போ 80 - 270. ஓகேவா? ஸோ 270ல் உங்களுக்கு 80 போச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? 190ன்னு கிடைக்கும். ஸோ 190 510. ஸோ இது வந்து என்ன? இன்விசிபிள் ஆஃப் இருக்கிறதா அர்த்தம். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி எதுலேருந்து மைனஸ் பண்ணுவீங்க? 2500லேருந்து மைனஸ் பண்ணணும். இப்போ 51 × 19 நான் மல்டிப்ளை பண்ண போகிறேன். 9 45 1 5 9 6. ஓகே. ஸோ 96 9 2 சைபர் இருக்குது, அந்த 2 சைபரை நான் சேர்த்துக்கிறேன். ஸோ இதிலேருந்து யாரை மைனஸ் பண்ணும்? 2500 வந்து நீங்கள் மைனஸ் பண்ணும். ஸோ 9600 அதாவது மைனஸு, அதுலேருந்து 2500 வந்து நான் மைனஸ் பண்ணுறேன். 0 0 9ல் 5 போச்சுன்னா 4, 6ல் 2 போச்சுன்னா 4. ஸோ ஓகேவா? ஸோ ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா மைனஸ் பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழிச்சிட்டு பெரிய எண் குறி வந்து போட்டுக்கணும். மைனஸ் 94400 என்பது தான் இந்த கணக்குக்கு மிக சரியான விடை. ஓகேவா? ஸோ கிளியராக எல்லாருக்குமே புரியும் நான் நினைக்கிறேன் இந்த வி போர்ட் மாஸு. ஸோ இன்னைக்கு இதோட இருக்கட்டும். ஸோ இந்த கணக்கை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க 1. அடுத்தது இந்த கணக்கை வந்து நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க 2.
அடுத்து இந்த கணக்கையும் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்துக்கோங்க 3. ஓகேவா? ஸோ இந்த 3 கணக்கையும் நீங்கள் ஹோம்ஒர்க் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ ஜஸ்ட்டு சால்வ் பண்ணி ஆன்சரை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சப்போஸ் தெரியலனா நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நானே சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ இந்த டாபிக் வி போர்ட் மாஸ் டாபிக் என்பது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான டாபிக். ஸோ அடிப்படையே உங்களுக்கு புரியலைன்னா இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா டாப்பிக்குமே உங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்கும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்பிளிஃபிகேஷன் டாப்பிக்லேருந்து எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி அந்த எக்ஸாமில் நிறைய கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளான டாபிக், ஸ்கோரிங் டாபிக் அப்படின்னு கூட சொல்லலாம். ஈஸியாக மார்க் வாங்கக்கூடிய டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் தான். ஓகேவா? ஸோ அதனால் இந்த டாப்பிக்கை மட்டும் ஸ்கிப் பண்ணுறாதீங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் ப்ளஸ் பிடிச்சிருக்கும் நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருமே ஒரு லைக் போட்டு விட்டுக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்மளோட சேனலை வந்து வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ உங்களால் முடிஞ்ச அந்த ஒரு சப்ஸ்கிரைபை மட்டும் கொடுத்து நம்மளோட சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க. ஓகே ஃபைன், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.